இந்த வீடியோ வந்து நான் கேர்ள்ஸுக்காக ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் கல்யாணம் முடித்தவங்களாக இருந்தாலும் சரி, முடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, என்னது நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டை வந்து அவங்களோட ஃபேமிலிகிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவீங்க. எல்லாரும் இல்லை, ஒரு சில குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு வந்து ஹஸ்பண்டை அவங்களோட ஃபேமிலியை விட்டு பிரித்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவங்களோட அம்மா அப்பாவோட போய் பேசக்கூடாது, கதைக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவங்களோட கூட பிறந்தவங்கள பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா வீட்டில் பிரச்சனை. அதாவது நீங்கள் வாயை திறந்து சொல்லாட்டியும் நீங்கள் போகக்கூடாது, பார்க்கக்கூடாது, அப்படி சொல்லாமல் கூட செயலில் அப்படி அந்த மாதிரி கோவங்களை வெளிப்படுத்துவீங்க. உங்களுக்கு எப்படி உங்களோட ஃபேமிலியோட, அதாவது நீங்கள் உங்களோட அம்மா அப்பா உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். நீங்கள் போய் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட ஃபேமிலியோட. அதே மாதிரி தானே உங்களோட ஹஸ்பண்டுக்கு இருக்குது. நான் இப்போ இதை வந்து பாய்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். பாய்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசலை. எனக்கும் அண்ணன் தம்பி இருக்குது, சரியா? நாங்களும் ஒவ்வொரு விஷயத்துலையும் எதிர்பார்ப்போம். அதாவது அவங்க எங்களுக்கு காசு பணம் அப்படின்னு வந்து உதவி செய்ய தேவையில்லை. அது அல்ஹம்துலில்லாஹ் அதில் ஒரு பிரச்சனை இல்லை. பட் என்னன்னு சொன்னால், அவங்க ஒரு கோல் எடுக்க மாட்டாங்களா, வந்து பார்க்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஏக்கங்கள் மனசில் இருக்கும். எங்களோட கோல் பண்ணி நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி ஒரு வெளியில் நான் இன்றைக்கி போகிறேன்னா இருந்தால், நானோ என் தங்கச்சியோ இப்படி போகிறதா இருந்தால் மனசுக்குள்ளே சும்மா தோணும், அண்ணாக்கோ தம்பிக்கு கோல் பண்ணி வர சொல்லிட்டு போவோம். அந்த மாதிரி அப்படியெல்லாம் தோணும். அந்த நேரம் மனசு கஷ்டமாக இருக்குது, நம்ம கால் பண்ணால் பிரச்சனை வருமோ அப்படியெல்லாம். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், அவங்களோட கடமையில் செய்ய விட்டுருங்க. ஏன்னு சொன்னால், பாய்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, சரியா? கூட பிறந்தவங்க வந்து சின்னல்ல இருந்தே எல்லா விஷயத்துலேயும் பங்கெடுத்துட்டு ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு வந்து அப்படி இல்லாமல் ஒரேடியாக அந்த உறவே அறுத்து விட்ட மாதிரி இல்லாமல் போகும்போது, அந்த இல்லாமல் இப்போ இந்த உறவு நமக்கு இல்லை, ஒரு கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அக்காவோ இல்லை, எங்களுக்கு இல்லை அப்படின்ட்டா கூட இருந்துடலாம். ஆனால் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம், தெரியுமா? எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். அது இன்னொரு ஆளால் பிரிக்கப்பட்டு போனால் அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டை வந்து நான் அதாவது அந்த பாய்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும், ப்ளீஸ். அதை நான் திரும்ப சொல்கிற காரணம் வந்து நினைப்பீங்க பாய்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும், அதுக்காக பேசலை. எனக்கும் ஒரு அண்ணன் தம்பி இருக்குது. அந்த ஒரு இதில் நானும் கூட பிறந்த ஒரு சகோதரண்ட இதில் நான் பேசுகிறேன். என்னது நீங்கள் பிரித்து அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி தனிமையில் அவங்களோட மனசை கஷ்டப்படுத்தி நீங்கள் சந்தோஷப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு 2 பேருமே ஈக்குவல் பங்கெடுங்க. 2 பேருக்கும் என்ன பிடிக்கும் பிடிக்காது, அதாவது ஒய்ஃப் வந்து கட்டாயம் நினைக்கணும் தான் ஹஸ்பண்ட் எதை விரும்புவார், அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன அவருக்கு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃப்ட சைட்டில் யோசித்து பார்க்கணும். நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் வந்து, பண உதவியோ எதுவுமே உங்களோட ஃபேமிலிக்கு செய்யாட்டி இவங்க இருக்கிறாங்களா இல்லையாண்டு ஒரு எட்டு போய் பார்க்குறதுக்கு சரி அனுமதிங்க. ஏன்னா நிறைய பாய்ஸுக்கு வந்து நீ என்ன கேட்குறது, நான் என் குடும்பத்தை பார்ப்பேன் அப்படின்ட்டு தூக்கி போட்டுட்டு போகலாம். இல்லை, ஈஸியாக சொடக்கு போடுற டைம் காணும் அவங்க போகிறதுக்கு. அவங்க வச்ச அன்பு பாசம் உண்மையான உங்களை மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாது, நீங்கள் கஷ்டப்பட்டுறக்கூடாது, இதால் பிரச்சனை வந்துடக்கூடாது, பிள்ளைகள் இருக்குது, குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நிறைய பாய்ஸ் வந்து அதை பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, புரியுதா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர்ள்ஸ் நான் சொல்கிறேன், உங்களோட ஹஸ்பண்ட் மாற அவங்களோட கடமைகளை செய்ய விடுங்க. அவங்க போகாட்டி நீங்கள் திணிச்சு அனுப்புங்க, போங்க வீட்டில் அம்மா அப்பா பார்த்துட்டு வாங்க, அந்த மாதிரி. ஸோ எல்லாரையும் மிஸ் பண்ணுற நேரம் தான் இருந்தும் இல்லாமல் இருக்கும்போது தான் அது ரொம்ப மிஸ் ஆகும், தெரியுமா? மனசுக்கு இல்லாதவங்களுக்கு தான் அதில் வேல்யூ தரேன். இருந்தே தொலைக்கிறாங்க சில பேர் இல்லை, நிறைய பேர் வந்து இருந்தே நிறைய ரிலேஷன்ஷிப்பை தொலைச்சிடுறீங்க, சரியா?